எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு கூட நான் ஒரு புது ஸ்டோரியோட உங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம யார பத்தி ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னா, நோவா அப்படிங்கிறவர பத்தி. ஆமா, நோவா தாத்தா பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஸ்டோரி பார்க்க போறோம். நோவா தாத்தா எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு தெரியுமா? ரொம்ப தப்பு பண்ற ஜனங்கள் இருக்கிற காலத்துல அவரு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனுஷங்க எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் அடிக்கிறது, காடுக்கு பிடிக்காத நெறைய காரியங்கள். காட் இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சொன்ன நெறைய காரியங்கள். தேவனுக்கு பிடிக்காத நெறைய காரியங்கள இந்த மக்கள் எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இத பார்த்தோனே காட் ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. ச்சே! இந்த மனுஷங்கள நான் ஏன் தான் படைச்சனோ அப்படின்னு சேட் ஆயிட்டாங்க. சரி, ஒருத்தங்களாவது நல்லவங்க இந்த உலகத்துல இருக்காங்களா? அப்படின்னு தேடி பார்க்கலான்னு சொல்லி காட் எல்லா இடமும் தேடி பார்த்தாங்க. அப்போ "ஐ! இங்க ஒருத்தர் இருக்காரே!" அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அவங்க தான் நோவா. நோவா அப்படிங்கிறவருக்கு 3 பசங்க இருந்தாங்க. நோவா, அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 3 பசங்களுக்கும் ஒரு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. இப்படி ஒரு ஹாப்பி ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த நோவா என்ன பண்ணுவாருன்னா, இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தாலும் கூட, நோவா எப்பவுமே காட் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவங்க ரொம்ப காட் சொல்றபடி நடப்பாங்க. காடுக்கு இது பிடிக்காது. அதனால இத செய்ய மாட்டேன். எது காடுக்கு பிடிக்குமோ அத மட்டும் தான் செய்வேன்னு சொல்லி அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் தப்பு பண்ணா கூட, இவரு தப்பே பண்ண மாட்டாரு. நம்ம கூட நோவா மாதிரி தான் இருக்கணும். அதனால அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, காட் ஒரு நாளு அவங்க கிட்ட, "நோவா, நீ ஒரு பெரிய கப்பல் செய்யணும். ஒரு பெரிய பேல செய்யணும்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா, "நான் பூமியில மழைய வர வைக்க போறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மழையா? அது உலகம் தோன்றினதுல இருந்து இதுவரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லையே! மழைனா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற யார் மக்கள் அங்க இருக்க எந்த மக்களுக்குமே தெரியாது. இந்த நோவாவுக்கும் கூட மழைங்கிற விஷயம் புதுசுதான். அப்போ மழையா? அதெல்லாம் எப்படி வரும்? காட் வந்தாராம். இவங்க கிட்ட வந்து மழை வரும்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் நம்புற மாரியா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற ஜனங்கள் யாரும் நம்பல. ஆனா காட இந்த நோவா நம்புனாரு. ஆமா, மழை வரப்போகுது. காட் சொல்ற மாரியே ஒரு பெரிய கப்பல் செய்யலான்னு. அந்த கப்பல எப்படி செய்யணும்னு சின்ன சின்ன விஷயம் கூட காட் அந்த நோவாக்கு சொல்லியிருந்தாங்க. காட் சொன்ன மாதிரியே இந்த நோவா எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா அந்த கப்பல செய்ய ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம அந்த காலத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா, நம்ம மழைய பார்த்ததே இல்லன்னா, மழை வரப்போகுது, வானத்துல இருந்து தண்ணி வரப்போகுதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, "இவன் என்ன பைத்தியக்காரன் மாரி பண்ணிட்டு இருக்கான் பாரு! மழைலாம் வருமா? அத நம்பி இவ்ளோ பெரிய கப்பல் வேற செஞ்சுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நோவா செய்யும்போது எல்லாரும் அவர நம்பல. எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ஆனா நோவா காட் சொன்ன விஷயத்த நம்பி ஒரு பெரிய கப்பல் கட்டுனாரு. காட் அத ரொம்ப பெருசா கட்ட சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அந்த கப்பல மட்டும் காட் கட்ட சொல்லல. ஜோடி ஜோடியான அனிமல்ஸ், நல்ல அனிமல்ஸ், குட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நல்ல விலங்குகள் எல்லாமே 7, 7 ஜோடி அந்த கப்பல்ல ஏத்தணும். அசுத்தமான மிருகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற மிருகங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஜோடி, ஒரு பாய், ஒரு கேர்ள்ன்னு பேரா ஏத்தணும் அப்படின்னு சொல்லி காட் சொன்னாங்க. ஐயோ! இதெல்லாம் எப்படி வருமோ தெரியலல்ல. நம்மளுக்கே டவுட்டா தான் இருக்கு. நம்ம போய் ஒவ்வொரு அனிமல்ஸும் தேடணுமா? இல்ல அதுவே அந்த நேரத்துல வந்துருமான்னு நெறைய கன்ஃப்யூஷன் இருந்திருக்கும். நோவா கூட அந்த மாரி இவரு ஸ்ட்ரெஸ் ஆனாரா என்னன்னு நமக்கு தெரியல. இவ்ளோ பெரிய வேலைய நம்ம கிட்ட குடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காட் சொன்னத அதே மாதிரி நோவா என்ன பண்ணாரு? அந்த கப்பல கட்டி முடிச்சாங்க. அப்போ காட் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி ஒரு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய கப்பல நோவா பில்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ காட் சொன்ன மாதிரியே எல்லா அனிமல்ஸுமே இந்த பேழைய நோக்கி வந்துச்சு. காட் சொன்னாங்க, "இன்னும் 7 டேஸ்ல ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு" சொன்ன உடனே எல்லா அனிமல்ஸையும் சேர்த்து உள்ள ஏத்துனாங்க. அனிமல்ஸ மட்டும் ஏத்தல. அந்த அனிமலுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அந்த கப்பலுக்குள்ள காட் ஏத்த சொன்னாங்க. அதே மாரி இவங்களுக்கு தேவையான ஃபுட், அனிமல்ஸ்க்கு தேவையான ஃபுட் எல்லாமே வந்து அந்த கப்பலுக்குள்ள ஏத்திட்டாங்க. இவ்ளோ பெரிய கப்பல் இருக்கு. இந்த கப்பலோட டோர வந்து க்ளோஸ் பண்ணது யார் தெரியுமா? காட் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. காட் சொன்ன மாதிரியே கதவ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா மழை ஸ்டார்ட் ஆச்சு. காட் சொன்ன மாதிரியே வெளியில ஃபுல்லா மழை வருது. எல்லா பீப்பிளும் ஈவில் பீப்பிளா இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா பீப்பிளையும் அழிக்க போறேன். உங்களோட ஃபேமிலி நீங்க மட்டும் காடுக்கு கீழ்ப்படிஞ்சனால உங்கள என்ன பண்ண போறேன்?
காப்பாத்த போறேன். அதுக்காக தான் இந்த பேலன்னு சொல்லி காட் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த இங்க தண்ணில அழிஞ்சு போனாங்க. மழை மட்டும் வரல. கீழ இருந்து தண்ணி நெறைய வந்தது. பூமியில இருக்கிற நெறைய மதகுகள் எல்லாம் திறந்து கீழ இருந்து நெறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. மேல இருந்து தண்ணி வருது. கன்டினியூஸா 40 டேஸ் ரெயின் பெஞ்சுட்டே இருந்தது. அதனால மக்கள் எல்லாம் மூழ்கி போயிட்டாங்க. அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் செத்து போச்சு. ஆனா காப்பாத்தப்பட்டவங்க யார் அப்படின்னா, அந்த கப்பலுக்குள்ள இருந்தவங்க மட்டும் தான். அந்த காட் சொன்ன மாதிரியே நோவா கீழ்ப்படிஞ்சதுனால, ஒருவேள நோவா கூட போங்க காட் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்காது. யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நானும் மழைய பார்த்தது கிடையாது. நான்லாம் இப்படி பெரிய கப்பல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களும் சேர்ந்து தண்ணிக்குள்ள போயிருப்பாங்கல்ல. ஆனா காடுக்கு அந்த நோவா கீழ்ப்படிஞ்சதுனால, அவரும் அவரோட ஃபேமிலியும் சேஃபா பாதுகாக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? மழை எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஃபுல்லா நனைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரொம்ப 40 டேஸ் மழை நின்னதுக்கு அப்புறமா நோவா என்ன பண்ணாங்க? ஒரு காக்காவ வெளிய விட்டு பார்க்கலாம். நம்ம கிட்ட தான் நெறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குல்ல. நம்ம வெளிய போய் பார்க்க முடியாது. அதனால ஒரு காக்காவ வெளிய விட்டு பார்க்கலான்னு காக்காவ வெளிய விட்டா, அந்த காக்கா போறதும் வர்றதுமாவே இருந்திருக்கு. அ சரி பூமியில தண்ணி வந்து வத்தல போல. மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டவ், ஒரு புறாவ அனுப்பலாம்ன்னு சொல்லி வெளிய அனுப்பி பார்த்தாங்க. அப்போ அந்த புறா என்ன பண்ணுச்சு? சுத்தி சுத்தி பார்த்துச்சு. எல்லா இடமும் தண்ணியா இருக்கு. மலைலாம் கவர் ஆயிடுச்சு தண்ணியால. இப்ப நம்மளுக்கு இங்க பார்க்கறதுக்கு எந்த இடமுமே இல்ல. தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடுச்சு? திரும்ப உள்ள வந்துருச்சு. அப்ப நோவாக்கு தெரிஞ்சிருச்சு. மழை நின்னாலும் பூமியில இருக்கிற தண்ணி வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகவே இல்ல. தண்ணி எல்லாம் வத்தவே இல்ல அப்படின்னு சொல்லி நோவாக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இன்னும் 7 டேஸ் கழிச்சு அதே மாரி ஒரு டவ்வ வெளிய விடுறாரு. அதே டவ்வ வெளிய விட்ட உடனே அது என்ன பண்ணுச்சு? அப்படியே சுத்தி போய் என்ன பண்ணுச்சு? ஒரு ஒலிவ இலைய அதோட கால்ல கொத்திட்டு வந்துச்சு. அப்போ ஓகே. இப்போ மழை வந்து என்ன ஆயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ட்ரீஸ் எல்லாம் தெரியிற அளவுக்கு தண்ணி வத்திருச்சு அப்படின்னு நோவாக்கு தெரிஞ்சது. திரும்பவும் என்ன பண்ணாங்க? அந்த டவ்வ வெளிய விட்டோனே அது பறந்து போயிருச்சு. திரும்பி வரவே இல்ல. ஓகே. அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒரு அ கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் நின்னாலும் கூட பூமி ட்ரெயின் ஆகணும்ல, ட்ரை ஆகணும்ல. ட்ரை ஆனதுக்கப்புறம் இவங்க கீழ இறங்குனாங்க. இறங்குன உடனே காட் சொன்னாங்க, "இவ்ளோ நாள் நீங்க வந்து என்ன சாப்பிட்டீங்க? காய்கறிகள்லாம் சாப்பிட்டீங்க, ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டீங்க, வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டீங்க. இனிமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு நான் வெஜிடேரியனும் குடுத்துருக்கேன். நீங்க நான் வெஜிடேரியன் கூட சாப்பிட்டுக்கலாம். அ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? சிக்கன், மட்டன் எல்லாமே கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம்ன்னு" சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணக்கூடாது. அது தப்பு. நீங்க எந்த ஒரு அனிமல வெட்டினாலும் அதோட ரத்தத்த பூமியில ஊத்திடணும். நீங்க அந்த ரத்தம்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நீங்க சண்டை போட்டு யாரையும் கொலை பண்ணக்கூடாது. கொலை பண்ணி யாராவது ஒருத்தருடைய ரத்தம் கீழ சிந்துச்சு அப்படின்னா, அது அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ காடு இன்னும் இதெல்லாம் பார்த்துட்டு, ச்சே எல்லாமே அழிஞ்சு போச்சுல்ல. நான் படிச்ச உலகத்த நானே என்ன பண்ணிட்டேன்? அழிச்சுட்டேன். உன்கிட்ட இருக்கிற இந்த அனிமல்ஸ வச்சு நீங்க என்ன பண்ணுங்க? இந்த பூமிய ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. நெறைய பேர்ட்ஸ் பெருகட்டும், நெறைய அனிமல்ஸ் பெருகட்டும். நீங்க போயி மேக் பேபீஸ் உங்களுக்கு நெறைய குழந்தைங்க பொறக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்களும் என்ன பண்ணுங்க? பெரிய பீப்பிளா நெறைய பேரு நீங்க உங்களோட சந்ததியெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அ அப்படி சொல்லிட்டு காட் சொன்னாங்க, "இனிமே தண்ணியால இந்த முழு உலகத்தையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், கம்ப்ளீட்டா அழிச்சேன்ல, இந்த மாரி கம்ப்ளீட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அதுக்கு நான் ஒரு அடையாளம் வச்சிருக்கேன். அது என்ன அடையாளம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி காட் வந்து வானத்துல ஒரு அடையாளம் வச்சாங்க. இப்ப கூட நம்ம மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த அடையாளத்த பார்க்க முடியும் இல்லையா? அந்த அடையாளம் இட் இஸ் எ ரெயின்போ. ரெயின்போ தான் அந்த அடையாளம். காட் வந்து இந்த ரெயின்போவ பார்க்கும்போதெல்லாம் பீப்பிளையும், இந்த உலகத்துல இருக்க எல்லா அனிமல்ஸையும் நான் என்ன பண்ண மாட்டேன், மொத்தமா தண்ணியால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட அடையாளம் தான் இது. இந்த அடையாளம் வானத்துல தோன்றும்போது காட் அந்த அடையாளத்த இப்படி பார்ப்பாங்களாம். நீங்க கூட இந்த ரெயின்போவ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும்? நோவா உடைய காலத்துல இருந்த மக்கள் நெறைய தப்பு பண்ணதுனால அழிக்கப்பட்டுட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? நோவா மாதிரி இருக்கணும், காப்பாத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் நமக்கு இருக்கணும். சரி இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன விஷயம் கத்துக்கிறோம்? இந்த ஸ்டோரியில இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா,
நோவா என்ன பண்ணாருன்னா தப்பு பண்ணாம இருந்தாரு இல்லையா? அதனாலதான் காட் வந்து ஹீஸ் a குட் மேன், இவரை காப்பாத்தணும்னு சொல்லி காட் என்ன பண்ணாங்க, அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்க. நம்ம கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தப்பு பண்ணக்கூடாது. உலகத்துல இருக்க எல்லாரும் தப்பு பண்றாங்க, நான் தப்பு பண்ணா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. எல்லாரும் தப்பு பண்ணாலும், நோவா மாதிரி சுத்தி இருக்க எல்லாரும் தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன். எல்லாரும் டிராஃபிக் ரூல்ஸ மீறி சிக்னலை மீறி போனா கூட நான் சிக்னல் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் கிராஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நோவா மாதிரி இருக்கணும். தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, காட் சொன்ன உடனே நோவா என்ன பண்ணாரு, செஞ்சாரு. அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சாரு. ஒரு பெரிய கப்பல் 300 முழத்துல செய்யுங்க, 30 முழத்துல அகலம் இருக்கட்டும், நீளம் 50 முழத்துல இருக்கட்டும் அப்படின்னா எவ்வளவு பெரிய மெஷர்மெண்ட் இல்லையா? டிஃபிகல்ட் டாஸ்க், ரொம்ப கஷ்டமான வேலை. காட் சொன்னாங்க இல்ல, காட் சொன்ன வேலை கஷ்டமா இருக்குன்னு அவர் பாதியில ஸ்டாப் பண்ணல. அத அழகா கன்டின்யூ பண்ணாரு. அந்த மாதிரி காட் நமக்கு சொல்ற விஷயங்கள, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் சரி. நிறைய விஷயம் சொல்றாங்க காட் இல்லையா? நீங்க வந்து மத்தவங்கள புல்லி பண்ணக்கூடாது. புல்லி பண்றது ரொம்ப பேட்ன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தங்கள புல்லி பண்ணும்போது நம்மளும் கூட சேர்ந்து அவங்கள கிண்டல் பண்ணலான்னு தான் யோசிக்கிறோம். ஆனா அது தப்புன்னு காட் சொல்லும்போது, காட்ஸ் வேர்ட் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? அத செய்யக்கூடாது. நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். கஷ்டமாவே இருந்தாலும் காட் சொன்ன விஷயத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அம்மா, அப்பாக்கு கீழ்ப்படியணும். அப்படியே செய்வீங்களா குட்டீஸ்? நீங்க எல்லாரும் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். பாய்.